பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்க பக்கத்துல வந்துடுறேன், உங்க பக்கத்துல வந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன். எதுக்காக நான் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன்னா, உங்க பிரச்சனைகளை, உங்க வியாதிகளை, உங்க சூழ்நிலைகளை, நீங்க படுற எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மகனே மகளே, நீ கவலைப்படாத, நான் உன் பக்கத்துல இருக்கேன், உன் பட்சத்துல இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்ம பக்கத்துல வரப்போறோமா? தாவீது சொல்றாருல, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு, நான் அசைப்பவன் யாருன்ட்டு. ஏசப்பா நம்ம பக்கம் வந்துட்டா இந்த உலகத்துல நம்ம எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியுங்க. அப்புறம் நீங்க ஏங்க அழுதுகிட்டே இருக்கீங்க? இந்த காலையில கூட என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கு பிரதர், எனக்கு நிறைய வியாதி இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், என் சூழ்நிலை இப்படி இருக்கு பிரதர், மாறவே மாறாத நினைச்சு நான் புலம்பிக்கிட்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல வந்துட்டேங்க, உன்னை யாரும் அசைக்கவே முடியாதுன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்துல இருங்க. ஆடு மேய்க்கிற தாவீது தாங்க நாட்டுக்கு அதிபதியாக்கப்பட்டாரு. ஆனா தாவீது ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வந்தாரு. நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க பட்சத்துல வருவாருங்க. எந்த மனுஷங்க கிட்ட நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த மனுஷனை தலை நிமிர்ந்து ஆண்டவர் வாழ வைப்பாருங்க. நீங்க எதிர்பார்க்குற அந்த காரியங்கள் தடையில்லாம இன்னைக்கு நடக்க போதுங்க. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துல விதவாசிக்குள்ள உண்மையா இருங்க. ஆண்டோட சமூகத்துல காத்திருக்க பிள்ளைகளை ஏசப்பா கைவிட மாட்டாரு. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.